எல்லாரும் குடும்பமா முறையா தாய்மாமை சீரை செஞ்சு இந்த விசேஷத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த ஜென்மத்துல நான் எவன் மூஞ்சிய பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தனோ அவன் வீட்டுக்கே போய் என் வீட்டு விசேஷத்துக்கு வாடான்னு கூப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. அத நினைச்சா என்னால தாய்க்கவே முடியலடா, தாய்க்கவே முடியல. எனக்கு என்ன நினைச்சாவே அசியமா இருக்குடா. ஊருக்குள்ள என்ன பத்தி என்ன நினைப்பானுங்க, என்ன பேசுவானுங்க. ஒத்த கையோட இருந்தாலும் நேத்து வரைக்கும் இந்த மஞ்ச மலை ரோசமா மீசையை முறுக்கிக்கிட்டு ஆம்பளையா திரிஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு மாதிரி அந்த மாயாண்டி வீட்டுக்கு போய் என் வீட்டு விசேஷத்துக்கு வான்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டு வந்திருக்கான்னு இந்த முட்டா பசங்க எல்லாம் பேசுவானுங்களா. இந்த அசிங்கத்தை நான் எங்க போய் தொலைக்கிறது? அந்த மாயாண்டி வீட்டுக்கு நான் வேட்டி கட்டிட்டு போயிருந்தாலும் எனக்கு என்னமோ நான் கட்டிட்டு போன மாதிரி தான். என் உடம்பெல்லாம் எரியுதுடா. மச்சான் 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 மச்சான், நீங்க இப்ப எதுக்கு இப்படி கோவம் போட்டுக்கிறீங்க? மச்சான், இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ராசதந்திரம் தெரியுதா? ராசதந்திரம் செய்யும் போது பெரிய பெரிய வீரன்னு சொல்றாங்களே, ஐஸ்ல இறங்கி போற மாதிரி போய் அதுக்கப்புறம் முதுல நாங்குன்னு குத்து ஜெயிச்சு கட்டிடுவாங்க. ஆமா மச்சான், அந்த மாயாண்டி நம்ம வழி கொண்டுறதுக்கு இது ஒரு தந்திரம் மச்சான். நீங்க பட்ட கஷ்டத்துல மாயாண்டி நஷ்டம் கொடுக்கலாமா? அதுக்குத்தான் அவனை விசேஷத்துக்கு வாடான்னு வர சொல்லிருக்கோம். மச்சான், ஊர்ல என்ன பேசல நினைக்காங்க. ஒன்னே ஒண்ணு சொல்ல கேட்டுக்க மச்சான், காசு ஒண்ணு வந்துட்டா போத, நம்ம தப்பே செஞ்சாலும் அதான் ரைட்டு. இருங்க, கட்டி ஊத்துறேன் கட்டி. மச்சான் மச்சான், இன்னொரு ரவுண்டு போடுங்க, அப்புறம் மனசு சரியாகும். மாயாண்டி உன்னை வச்சுக்கிறோண்டா. மச்சான், வேடிக்கை இருக்குது. இரு மச்சான், நான் இருக்கேன், நான் கட்டி விடுறேன். நான் இருக்கேன் மச்சான், எதுக்கு கவலைப்படுறீங்க? கல்யாணம் அவனை விடக்கூடாது மாப்பிள்ளாரு. மச்சான் பாத்து மஞ்சமால வாங்கிட்டு இருந்து சொத்தை வாங்கணும். அப்படியே உனக்கு தினம் ஊத்தி கொடுத்து உன் சோழிய முடிச்சு விட்டு உன் சொத்தை முழுசா நான் அனுபவிக்கணும். அதான் என்னோட திட்டமே. ஏங்க, நாங்க பால்.
என்னாச்சு? ரொம்ப நேரமா தனியா இப்படி வந்து உக்காந்துகிட்டு இருக்கியே? வழக்கமா பென்னி குயிக் அண்ணனும் செம்புலியும் உங்க கூட இருந்து 10-10:30 மணி வரைக்கும் பேசிட்டு தானே போவாங்க. இன்னைக்கு என்ன சீக்கிரமா போயிட்டாவ? எனக்கு தான் கொஞ்சம் தனியா இருக்குன்னு தோணுச்சு. நேரத்திலேயே வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். என்னாச்சுங்க? என்னாச்சு? கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு பேச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்குல்ல. பேச்சு நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம 2 பேர்த்துக்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கினது, இதெல்லாம் நினைக்கிறப்ப எனக்கு என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனாட்சி. முன்னெல்லாம் நம்ம வீட்டுக்கு பேச்சு வந்தா கறி குழம்பு சமைச்சு, மீன் குழம்பு சமைச்சு தூக்குவாளியில கொண்டு வருவா. அவ கையாலேயே பரிமாறி எல்லாரையும் சாப்பிட வைப்பா. இங்க இருக்கிற வரைக்கும் நான் தான் சமைப்பேன்னு சொல்லி எல்லாத்துக்கும் சமைச்சு போட்டு உனக்கும் கூட மாட ஒத்தாசையா இருந்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டு தான் அவ கிளம்பி போவா. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டு படியேறி வந்தவளுக்கு ஒரு வாய் தண்ணி கூட கொடுத்து அனுப்பலையேன்னு என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனாட்சி. என்ன மீனாட்சி, ஏன் எதுவும் சொல்லாம அமைதியாக இருக்க? பிறந்த வீட்டுக்கு போற சந்தோஷமும் கூட பிறந்த உறவுகளை பாக்குற சந்தோஷமும் என்னன்னு ஒரு பொம்பளையால மட்டும்தாங்க உணர முடியும். அந்த வகையில பல வருஷம் கழிச்சு பேச்சு இந்த வீட்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க. ஆனா எனக்கு அந்த குடும்பத்தோட உறவு நீடிக்க வேணான்னு தோணுதுங்க. ஏதோ சீர் செய்யணும்னு சொல்லி கேட்டாவ, அதுக்கு பத்திரிக்கை வச்சு விசேஷத்துக்கு அழைச்சிருக்காவ. உங்க ஸ்தானத்தை விட்டு கொடுத்துட கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போலான்னு சொல்லியே நான் சம்மதிச்சேன். ஆனா அந்த விசேஷத்துக்கு போறதுனால என்ன பிரச்சனை வருமோ, ஏது பிரச்சனை வருமோன்னு சொல்லி என் மனசுக்குள்ள ஒரு மாதிரி பயமாவும் கவலையாவும் இருக்குங்க. போதும், இந்த உறவை நமக்கு வேணாம் சாமி. அவங்க ஒட்டும் வேணாம், உறவும் வேணாம், நாம ஒதுங்கியே இருப்போம். மீனாட்சி, நாம ஒதுங்கி இருக்கிறது தான் நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஆறுது, பாலை குடிச்சிருங்க. பூங்கொடிய என் வீட்டு மருமகளாக்கிக்கிறது என் பொறுப்பு. இந்த உறவு நமக்கு வேணாம் சாமி. அவங்க ஒட்டும் வேணாம், உறவும் வேணாம், நாம ஒதுங்கி இருப்போம். டேய் டேய், நீ என்ன சொன்னாலும் என் மன- அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ அவனா? இன்னைக்கு 2 மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்திருக்குங்க போல. பூங்கடி, ஆத்தா பூங்கடி, பூங்கடி, ஆத்தா பூங்கடி. பிள்ளையெல்லாம் தூங்க போயிருச்சுங்க. நான் வேணா சாப்பாடு போடுறேன். ஆத்தா பூங்கடி, அப்பா வாத்தா. இதோ வரேன்பா. சோறு போடக்கூட ஆத்தா, பசி இது. அப்பா நேத்து தானே குடிச்சீங்க, அப்ப நியாயமா பார்த்தா இன்னைக்கு குடிச்சிருக்க கூடாதுல. எதுக்குப்பா இப்படி குடிச்சிட்டு வந்தீங்க? பா என்னப்பா?
பா பா என்னப்பா ஆச்சு பா பா ஐயா. ஏன்ப்பா அழுகிறீங்க பா ஏன்ப்பா அழுகிறீங்க என்னய்யா அதான் நான் இன்னைக்கு குடிக்க கூடாதுன்னு அதான் நினைச்சேன். ஆனா என்னால முடியல அத்தா. என் மனசுக்குள்ள அம்புட்டு பாரம்டா. என் மனசு எம்புட்டு வலிக்குது தெரியுமா? பா பா அழாதீங்கப்பா பா அழாதீங்கப்பா அதான் நான் எவன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு நினைச்சனோ, எவன் குடும்பத்தை நான் சீண்டவே கூடாதுன்னு நினைச்சனோ, அவன் வீட்டுக்கே இன்னைக்கு நான் படியேறி போய்